ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் துர்கம்மா கோயில் போயிட்டோம். டியூஸ்டே இங்கே வந்துட்டு டியூஸ்டே ராகு கால பூஜை நடக்கும். இங்கே அந்த லெமன் விளக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா. நான் கூட அடிக்கடிக்கு இந்த கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தேன். இப்போது வர முடியல, என் குட்டி பாப்பா இருக்கிறதுனால. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே வந்துட்டு நிறைய கூட்டம் இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் என் பாப்பாவை வச்சுட்டே கொஞ்சம் அவசரமாக வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் வீடியோவும் அப்படி இப்படி இருக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. பட் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. வேலூரில் கனியம்பாடி அந்த ஒரு ஹைவே ரோடு இருக்கும், அந்த அடுக்கமர கனியம்பாடி இன் பிட்வீன் அந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. துர்கம்மா கோவில் ரொம்ப பழமையான கோவில் இது. இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய ஜனங்களும் வராங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ்லேருந்து தான் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து, அப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அப்போல்லாம் இங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை. பட் இந்த ராவுகால பூஜைக்கு அவ்வளோ சக்திங்க. உண்மையாகவே அந்த அம்மன்கிட்ட நல்லா வேண்டிட்டு, உங்களுக்கு எதனா வேணுமோ, வேலையோ குழந்தையோ எதுவாக இருந்தாலும் வேண்டிட்டு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. லெமன் விளக்கு இங்கே போட்டுட்டு போவாங்க. அவ்வளோ சக்தி எனக்கும் நடந்திருக்கு. அதனால தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இதுதான் மூலஸ்தானம். ரொம்ப சக்தி. உண்மையாகவே இங்கே ஜெய் துர்கம்மா. அந்த லெமன் விளக்குக்கு, அதுவும் இந்த ராகுகால பூஜைக்கு உண்மையாகவே ரொம்ப சக்தி இருக்குங்க. நான் நினச்சே பார்க்கல. பட் ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கும் பர்சனலாக நடந்திருக்கு, என் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நடந்திருக்கு. பாருங்கள், அம்மன் ஸ்தூலத்துலலாம் எவ்வளோ அழகாக தெரியுறாங்க. அந்த கோவிலிருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ ஆப்போசிட்டில் இங்கே பெரிய துர்கம்மா இருக்காங்க. அங்கே துர்கம்மா கீழே அங்கேயே கூட விளக்கேற்றுறாங்க. இங்கே வந்துட்டு காளியம்மா, அந்த அம்மன் பெரிய சிலை. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய சுவாமி தெரியுங்களா. துர்கம்மா அது சிலை இருக்கும். இது ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். இன்னும் பிக்கப் ஆகலை இந்த ஏரியாலாம். ஆப்போசிட்டில் சொன்னேன் இல்லையா ஆஞ்சநேயர், அந்த பெரிய ஆஞ்சநேயருக்கு பின்னாடி சின்னதாக இருப்பார் இவருக்கு எல்லாம் மாலெல்லாம் நம்மளே பூவெல்லாம் கூட வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள், பெரிய ஆஞ்சநேயர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில். தட் மீன்ஸ் ஹைவே ரோடு மாதிரி இருக்கும். அதில் அந்த கோயில் வந்துட்டு உள்ளே இறங்கி போனால் இது ரோட்டில் இருக்கும் முன்னாடி. அதுக்கு ஆப்போசிட்டில் வயல்வெளியிலலாம் இது ஓன் பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க போல் சிவன் கோவில், மகாதேவா. அங்கே நாங்கள் சரி ஒரு விசிட் பண்ணலாம். இங்கே உள்ளேயும் ஒரு முனீஸ்வரரையும் கட்டியிருக்காங்க. இந்த வயல் வச்சுட்ருக்கவங்க அவங்க ஓன் பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க போல், சாமிக்குன்னு இடம் விட்டு. பாருங்கள், விவசாயம் பண்ணுறாங்க. பின்னாடியெல்லாம் இந்த கோழியெல்லாம் வளர வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் இங்கே சாமி கும்பிட வரும்போது பைரவர் அவரோட வாகனமும் எங்கள் கூடையே 2 இருந்துச்சுங்க. அங்கே தான் இருந்துச்சு. நான் வீடியோவில் கவர் பண்ணேன்னா இல்லையானே தெரியல. கவர் பண்ணேன், பட் ஆனால் அது வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். குட்டியாக ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் பெரிய முனீஸ்வரர். ரொம்ப ரொம்ப பேர் இந்த பக்கமும் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு கற்பூரை ஏற்றிட்டு போகிறாங்க. நான் இது வரைக்கும் இந்த சாமிக்கிட்ட வந்ததில்லை. இது இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க போல இருக்குது. அதனால் அங்கே வந்தோம். நாங்களும் ஒரு விசிட் கொடுத்தோம். சுவாமி நல்ல தரிசனம், சிவன் கூட எங்களுக்கு. அதே மாதிரி அந்த முனீஸ்வரருக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய கோலம் இருக்குங்க. என் ஹஸ்பண்ட், என் பசங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அவங்க அங்கே இருக்காங்க. அப்புறமா வந்தேங்க நானும். அங்கே வந்துட்டு நிறைய மீன் இருக்குது போல். பூரி போட்டிருக்கா. அப்படியே அவள் காலை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில் காலை வச்சுட்டு என் பெரிய பொண்ணு இது பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மீனுங்கள்லாம் ரொம்ப நிறைய மீன் இருந்துச்சுங்க. ஆனைப்பா, இது வரைக்கும் இவ்வளோ மீனெல்லாம் இருக்குமான்னு பார்த்தது இல்லை. இன்னும் நிறைய இருந்துச்சு. அப்படியே நானும் கொஞ்சம் கிட்ட போனேன். கிட்ட போய் என்ன மீனெல்லாம் 1-2 வருதான்னு பார்த்தா நிறைய வந்துட்டு இருந்துச்சு. பொரியெல்லாம் இருந்ததுனால அவள் வேறு எங்கே கடிச்சிடுமோன்னிட்டு
வெளியவே தூக்கி போட்டுட்டா பொரியலாம், அப்புறமா தள்ளிட்டு இருந்தா. இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கோன்னு